ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு விளாக் தான் எடுக்க போகிறோம். இன்றைக்கி டிப்ஸ் வீடியோலாம் கிடையாதுங்க. என்னோடய கசினோட மேரேஜ் ஃபங்க்ஷன் விளாக் தான் வந்து 3 டேஸ் நடந்ததெல்லாம் அப்படியே ஒரே லாங் வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது நீங்களுமே எங்கள் வீட்டு கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு ஒரு ஃபீல் வரும்னு நினைக்கிறேங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இந்த மெஹந்தி வைக்க ஆரம்பித்தாதாங்க அதோட கலையே வர மாதிரி இருக்குதுங்க. சரி, பொண்ணு பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு போட்டுடலாம், அப்போ தான் நல்லா ஸ்டெயினாக இருக்குன்னு சொல்லி வியாழக்கிழமையே வந்து பொண்ணு பிள்ளைக்கு போட்டாச்சுங்க. சனி ஞாயிறு தான் கல்யாணம். ஸோ லீவ் டேஸில் வரங்காட்டி எல்லாமே குட்டீஸ் எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ப்ரைடு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு நேராக ஆப்போசிட் வீடு தாங்க. எங்கள் அப்பாவோட மாமா பேத்திக்கு தான் வந்து கல்யாணம். ஸோ அவங்களுக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறம் லைனாக எல்லா ஆளும் போடுறதுக்காக உட்காந்துருந்தோம். பாப்பா அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியல, போட்டு விடுங்கன்னு சொன்னாலும் நானே போட்டேங்க. அதுக்கப்புறம் கம்முன்னு தூங்கிட்டா. அதுக்கப்புறம் தான் நான் எனக்கு போட ஆரம்பித்தேன். மோஸ்ட்லி மருதாணி தாங்க வைப்பேன். இந்த மெஹந்தியெல்லாம் கம்மியாக வச்சுடுங்கக்கான்னு சொன்னேன். ஆனால் ஃபுல்லாக இந்தளவுக்கு போட்டு விட்டாங்க. டிசைனுமே அழகாக இருந்ததுங்க. மேரேஜ் அப்போ ஸ்டெயின் சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட இன்ஸ்டா பேஜ் கான்டாக்ட் டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா அக்கா பொண்ணும் பாப்பாவும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. மாமாவோட கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா நானும் அக்காவும் இதே ஏஜ் டிஃப்ரென்ஸில் இருப்போம். இப்போ எங்கள் பொண்ணுங்க அதே மாதிரி இருக்கிறாங்க. இன்னும் குட்டீஸ்லாம் வரலைங்காட்டி இவங்க 2 பேர் மட்டும்தான் விளையாடிட்டு இருந்தாங்க. நைட் ஆன உடனே எல்லா ரிலேட்டிவ்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரைடுமே வந்து ரெடி ஆகியாச்சு எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறக்கு. ஃபங்க்ஷனில் என்ஜாய் பண்ணுறத விடங்க, ஃபங்க்ஷனுக்கு முந்தைய நாள் நைட் டைம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வீட்டுக்கு வருவாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஏன்னா அந்தப்போ எந்த ஒரு ஹரிபரியும் இல்லாமல் எல்லோரும் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு மருதாணி வைக்கிறது, பூ கோர்க்கிறது, அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மத்தியானம் போலவே பூவெல்லாம் கோர்த்து முடிச்சிட்டாங்க. இப்போ மருதாணி வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா கோலம் போடுறது தான் வேலை. இன்னுங்களோட சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்காம ஹாட்டின் மட்டும் தான் காட்டுவேன்னு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. பாப்பா மெஹந்தியும் போட்டதை விட மருதாணியும் வேணும்னு மருதாணியும் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் ஒரு 5 நிமிஷம் தான், அதுக்குள்ளே வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. எல்லோரும் 1 மணி நேரம் போல் மருதாணி வச்சுருந்துட்டு எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வெளியே கோலம் போட வந்துட்டோம். ரொம்ப ஏர்லி மார்னிங்கே வந்து மண்டபத்துக்கு கிளம்பணுங்க. அதனால் ரொம்ப நேரம் கோலம் போடுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணல. 2 கோலம் மட்டும் போதுன்னு ரங்கோலி மாதிரி போட்டு விட்டுட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு வேறு வழி தெரியாமல் அவங்களுக்கும் கோலம் போடுங்கன்னு கொடுத்துட்டோம். ஃபுல்லாக வாசல் ஃபுல்லாக இறச்சிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம எப்போ பார்த்தாலும் இந்த ரெசிபி வீடியோ, டிப்ஸ் வீடியோன்னு போட்டு கடகடன்னு பேசி எனக்கு ஸ்லோவாக பேசவே வரமாட்டேங்குதுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் விலாகுங்காட்டி இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நைட் டின்னர் பார்த்திங்கன்னா மண்டபத்துலேயே ரெடி பண்ணி கொடுத்து விட்டுட்டாங்க. எல்லோரும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் காலையில் கிளம்புறதுக்கான ஆக்சசரிஸ்லாம் எடுத்து வைக்க போயிட்டோம். நமக்கெல்லாம் கரெக்டாக எடுத்து வைக்கிறோமோ இல்லையோ, பாப்பாவுக்கு தேவையானதெல்லாம் முன்னாடியே எடுத்து வச்சிடணுங்க. அவங்கள ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறதே எனக்கு பெரிய டாஸ்க்காக இருக்கும். வளையல் கிளிப் பண்ணி எத்தனை வாங்கி வச்சாலும் 1 யூஸ் மாதிரி ஆகி போயிடுதுங்க. அந்த அன்னைக்கு குத்தி விட்டால் அது வீட்டுக்கு வந்து சேர்றது அப்படிங்கிறது அபூர்வம் தான். இருந்தாலும் அதை வாங்கி போட்டு விடாமல் இருக்க முடியாது. இன்னொரு ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுட்டு தூங்க போயாச்சுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் மண்டபத்துக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் செப்பரேட்டாக வைக்கல, கல்யாணத்துக்கு முந்தைய நாள் தான் என்கேஜ்மெண்ட். ஸோ இப்போ கிளம்பி போன உடனே ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் தான். ஸோ எங்கள் வீட்லேயே வந்து மேக்கப்லாம் பண்ணிட்டு போயிட்டு கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்குங்கிறக்காக வீட்லேயே வந்து மேக்கப்லாம் முடிச்சுட்டு தான் கிளம்பியிருந்தோம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா கிட்ட, அங்கே இருக்கிற பெரியவங்ககிட்ட எல்லாத்தையும் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. ஏன்னா பொண்ணு பிள்ளை வந்து மண்டபத்துக்கு போனதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளையெல்லாம் வர முடியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு சீக்கிரமே வந்து கிளம்பிட்டோம். கிளம்பும்போது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பிள்ளையாக இருக்கிறாங்க. அவரை கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு மண்டபத்துக்கு போயாச்சு. கிளம்புறப்போ பாப்பா எந்திரிக்கலிங்க. அதனால் அப்புறம் வந்து கூட்டிகிட்டு போகலாமே நான் விட்டுட்டு நாங்கள் மட்டும் முன்னாடியே போயிட்டோம். மண்டபம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலுங்க. ஏன்னா என்னோடய மேரேஜுமே இங்கே தான் நடந்துச்சு. அந்த மெமரிஸ் அப்பப்போ வந்துட்டு போச்சுங்க. அப்போ வந்து ரெமோ ஆர்ச் போட்டிருப்போம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க மாப்பிள்ளையும் பொண்ணும். என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாமே தட்டை எடுத்துகிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வரக்காக கிளம்பிட்டாங்க. அந்த கேப்பில் சீக்கிரமே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிச்சயார்த்த புடவையை வச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மேக்கப் பண்ணியிருந்தங்காட்டி டக்குன்னு சாரீ மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோம். இங்கே வந்து சாரீ, ப்ளவுஸு, அதுக்கப்புறம் வந்து மேக்கப்னு எல்லாமே வந்து சூப்பராக செட் ஆயிருந்தது பொண்ணுக்கு. எல்லா சாரியுமே பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருக்கிற பரணி சில்க்ஸில் தாங்க எடுத்திருந்தோம். மேக்கப், அதுக்கப்புறம் வந்து ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைன் பண்ணது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேருந்து டீட்டெயிலாக கொடுக்குறேங்க. இப்போ என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அவங்க ஜுவல்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் போட்டுட்டு நிச்சயம் பேசுவாங்க. நிச்சயம் செப்பரேட்டாக வைக்கிற மாதிரி இருந்தாலும் வைப்பாங்க. இல்லைன்னா வந்து உப்பு சக்கரை மட்டும் முன்னாடி வாங்கிட்டு இது மாதிரி கல்யாணத்துக்கு முந்தித்தினாலே வந்து நிச்சயம் பேசுகிறதும் இருக்கும். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி நெக்லஸ் வந்து போட்டு விட்டாங்க. பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளைக்கும் ஜுவல்ஸ் போட்டதுங்க. அது கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேப்பில் நானும் ரெடி ஆகிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு போயிடலான்னு நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க. பாப்பா கிட்டத்தட்ட ஒரு 8:30 மணிக்கு மேலே தாங்க எந்திரிச்சா. அவளை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறது எனக்கு பெரிய டாஸ்க்காக இருந்தது. வீட்லேயே வச்சு சமாளிக்க முடியாது, மண்டபத்தில் போய் எப்படா வச்சு சமாளிக்க போகிறோன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. ஆனால் இது ஓரளவுக்கு பரவாயில்ல. மண்டபம் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கங்காட்டி கொஞ்சம் நல்லா விளையாடிட்டு கம்முன்னு வந்துட்டாங்க. கரெக்டாக நாங்கள் ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா அப்போ தான் என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சு மாப்பிள்ளையும் பொண்ணும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க.
நம்ம 5 வருஷம் பழைய மாப்பிள்ளையும் பொண்ணு தாங்க இருந்தாலும் நாமளும் எடுக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டேன். அவங்க எங்க கூட எடுக்க மாட்டேன்னு அவங்க புள்ள கூட தான் எடுப்பேன்னு போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. கிளம்பி வரப்பவே கிட்டத்தட்ட 9:30க்கு மேலே ஆனங்காட்டி நல்லா பசி எடுத்துருச்சு. பாப்பாவுக்குமே பசிக்கும். நேராக வந்து டைனிங் ஹால் போயாச்சுங்க. எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அங்கே என்ன ஸ்வீட் வைக்கிறாங்களோ அது மட்டும்தான் பாப்பாவுக்கு வந்து ஃபுட்டாக இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் டைமில் வேறு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நானும் விட்டுருவேன். கரெக்டாக அப்போ தான் அம்மாயி அண்ணி எல்லாருமே வந்திருந்தாங்க. பாப்பா கிட்ட பேசிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே விளையாடிட்டு இருந்தா. பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணாவோட மாமா பொண்ணுங்க. அவளுக்கு வந்து இவ தான் கரெக்டாக செட் ஆவா. 2 பேரும் அடிச்சுக்காமல் கம்முன்னு விளையாடுவாங்க. வேறு யார் கூட விட்டாலும் 2 பேரும் சண்டை போட்டுக்காங்கன்னு பயமாக இருக்கும். ஆனால் இவங்க இடத்துக்கு நல்லா வந்து சீக்வன்ஸ் வந்து ஒத்து போகும். ஒரு 11 மணி வரைக்கும் எல்லோரும் கம்முன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கரும்பு பால் ஸ்டார்ட் பண்ணது தான். எல்லாருமே வந்து 3 டம்ளர் 4 டம்ளர் தான். இது பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா தான் அங்கே வந்து கரும்பு பால் ட்ரக்கும் போட்டிருந்தாங்க. செப்பரேட்டாக டீயும் இருந்துச்சுங்க. ஆனால் யாருமே அந்த டீ சைடு போகல. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு கரும்பு பால் மட்டும்தான் நல்லா இழுத்துச்சு. எல்லாருமே வந்து நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அங்கே பார்க்கிங் சைடு நிறைய மரம் இருக்குங்க. இங்கே குட்டீஸ்க்கு விளையாடுறதுக்கு டைம் பாஸ் ஆகிறதே தெரியாது. நல்லா விளையாடுவாங்க. பட் பார்க் கிடையாது. இது மாதிரியான மரத்துக்கடியை மட்டும்தான் விளையாடணும். கரெக்டாக உள்ளே பார்த்தீங்கன்னா முகூர்த்த கால் போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த டைமில் பங்காளிகள் எல்லாருமே கூட இருப்பாங்க. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு பாப்பா இது மாதிரி தனியாக உட்கார வச்சு விளையாண்டா கொஞ்சம் அவ்வளோ ரிலாக்ஸாக இருப்பான்னு உட்கார வச்சுருந்தாங்க. நாங்களும் வந்ததுலேருந்து ஃபோட்டோவே எடுக்கலேன்னு நாங்கள் 2-3 கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸ் எல்லாம் வச்சு மாலை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீ பட்டினி சாதம் விருந்துக்கு தண்ணி ஊற்றுவாங்க மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும். அதுக்கு கொஞ்சம் குழந்தை அக்கலாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த முறை ஆகிறவங்களாம் கிண்டல் பண்ணுறக்காக இது மாதிரி மாலையெல்லாம் போட்டு தண்ணிக்குள்ளே முதல்ல மஞ்சத்தூள் பூ அதெல்லாம் தான் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் போட்டு இந்த குழந்தைய குசும்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை காட்டுறக்காகவே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப காமெடியாக நல்லாயிருக்குங்க. சமையக்கட்டில் போய் என்னென்ன காய்கறிலாம் அரிஞ்சு வச்சுருக்காங்களோ எல்லாத்தையும் இது மாதிரி தூக்கிட்டு வந்து தண்ணிக்குள்ளே போட்டு ரெடியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க 1 மணி நேரமாக. மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லேயே இது மாதிரி இந்த பட்டினி சாதம் விருந்துக்கு தண்ணி ஊற்றுறது, அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை அழைக்கிறது, அதுக்கப்புறம் ஆரத்தி பாட்டு இதெல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கு. கல்யாண மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிரதர் முறை தாங்க வேணும். இப்போ இவ்வளோ ஊற்றிட்டாங்களே நம்ம சும்மா விடுவோமா, அதனால் பொண்ணையும் வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் அதே மாதிரி என்ன காயெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் இது மாதிரி மாலை மாதிரி போட்டு நாங்களும் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டோம். இந்த மாதிரி பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் எப்போ எடுத்து இந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தாலும் ஒரு ஹாப்பியாக இருக்குங்க, ஜாலியாக இருக்கும் அந்த மொமெண்ட் எல்லாமே. இதுக்கப்புறம் பட்டினி சாதம் விருதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லைனாக அந்த அன்றைக்கி ஈவினிங் வரைக்குமே கரெக்டாக இருக்குங்க. சீரெலாம் நடந்துகிட்ருக்கும். இப்போ நடக்கிறது பார்த்திங்கன்னா இணைச்சிருங்க. மாப்பிள்ளை கூட பிறந்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அக்காவோ தங்கச்சியோ. சில பக்கம் வந்து அத்தை, அதாவது அப்பா கூட பிறந்தவங்க கூட இந்த இணைச்சீர் வந்து இணையொடுத்துவாங்க. இது வந்து ஒரு நல்ல பாண்டிங்கை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். சிஸ்டர் பிரதர் பாண்டிங்கை வந்து சொல்கிற மாதிரி இந்த சீர் வந்து அமைஞ்சிருக்குங்க. சீர் முடிஞ்சுட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது குழந்தையாக்கள்லாம் ஆரத்தி எடுப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும், கேட்டு பாருங்கள். பாராள வம்சத்துல பாராள வந்த மச்சான், பட்டு வேட்டி கட்டி வந்த பச்சை புள்ள எங்க மச்சான், எங்க மச்சான், குழந்த குழந்த பேரழகி எங்க அக்கா, தங்கராஜ அப்பாவோட தேவதா எங்க அக்கா, எங்க அக்கா செல்லாக்கா செல்லமாக வளர்ந்த அக்கா, அதிகம் பேசாத அமைதியானது எங்க அக்கா, கண்ணு கலங்காம கடைசி வர பார்த்துக்கங்க, அக்காவை மாலையடி மாலையாக உங்க கூட நடக்க வேணும், 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ வேணும், வள்ளல் குணம் கொண்டவர் தான் வாய் வளர்ந்து எங்க மச்சான், கேட்டதெல்லாம் வாங்கி தரும் எங்க மச்சான், எங்க தட்டு பெருந்தட்டு வெளியில செஞ்ச தட்டு அனைத்தரும் மச்சானுக்கு அது ரொம்ப சின்ன தட்டு, பொண்ணுமாக அள்ளி அடிச்சு மச்சான், கேட்டதெல்லாம் கொடுத்தாதான் பொண்ணு கிடைக்கும் மச்சான். இந்த மாதிரி ஆரத்தி பாட்டெலாம் கேட்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் எல்லா சீரும் முடிஞ்சதுனால வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸாக ரெடியாகி ரிசப்ஷனுக்கு போக வேண்டியதுதான். நாம் சொல்கிற மாதிரி ட்ரெஸ் போடணும், கிளிப்பெல்லாம் போடணும் அப்படின்னா அவளுக்கு இது மாதிரி ஏதாவது லஞ்சம் கொடுக்கணுங்க. இன்றைக்கே வந்து சரி போனால் போகுதுன்னு சாக்லேட்டை கொடுத்துட்டேன். அப்போ தான் கம்முன்னு வருவா அப்படிங்கிறக்காக ரேராக தான் வந்து சாக்லேட்லாம் கொடுப்பேங்க, எப்போயாவது இது மாதிரி தான். பாப்பாவையும் ரெடி போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து மண்டபத்தில் வேலை இருக்குன்னு என் ஹஸ்பண்ட் வந்து முன்னாடியே கிளம்பிட்டாங்க. சரி அவங்க வர வரைக்கும் நாம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கலான்னு பாப்பாவை கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேங்க. இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நான் போஸ்ட்டில் பார்த்துட்டு நிறைய பேர் பாப்பாவை எங்கே வாங்கியிருந்தீங்கன்னு கேட்டிங்க. அது யூடிக் பை நந்து அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜில் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினதுங்க. அவங்க டீட்டெயிலுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரிசப்ஷனுக்கு போனோன்னே பார்த்திங்கன்னா எல்லா அத்தை மாமாஸும் வந்து நல்லா லைனாக நின்று வணக்கம் சொல்லி வரவேற்றுட்டு இருந்தாங்க. நின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தைங்க, அதாவது பொண்ணு வீட்டுக்காரங்க, இனி நிற்கிறது எல்லாமே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. புது சொந்தமாக இருந்தாலுமே கொஞ்சம் டைம்லேயே எல்லாருமே வந்து நல்லா பழகிட்டாங்க. அப்படியே மாப்பிள்ளை ரூமில் வந்து குட்டீஸ்லாம் கோந்தாங்களா, அவங்களே போய் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு, இந்த குட்டி பையன் பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் பார்ப்பேன்னு பார்க்குறப்போலாம் சொல்லுவான். அதுக்காகவே போய் ஹாய் சொல்லிட்டு வந்தாச்சு.
கல்யாண மண்டபத்துக்கு போனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, பாப்பா ஸ்டேஜில் போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு கூப்பிட்டே இருந்தாங்க. நாங்கலாம் சாப்பிட்டு போகலான்னு வரவே மாட்டேன்ட்டோம். இதுக்கு மேலே பார்த்தா வழியாகாதுன்னு சொல்லிட்டு பாப்பாவே நடந்து போயிட்டா. நைட்டு ஃபுல்லாக ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா, எங்களை பாப்பாவையுமே வீடியோஸ் கவர் பண்ணிவிட்டு மாப்பிள்ளை பொண்ணையே ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேங்க. ஆனால் எப்படி காலையில் என்கேஜ்மெண்ட்டுக்குலாம் வந்து மேக்கப் எல்லாமே சூப்பராக இருந்துச்சோ, அதே மாதிரி நைட்டுக்குமே வந்து சாரீ மேக்கப்னு எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. சரி 8 மணி போல் ஆகுது, சாப்பிட்டு வந்துடலாமேன்னு சொல்லி அப்படியே பஃபே ஹாலுக்கு வந்தாச்சுங்க. பாப்பா இன்றைக்கி என்னமோ அவங்க அப்பா விட்டு வரவே மாட்டேன்னு அவங்ககிட்டயே நல்லா ஒட்டிக்கிட்டேன். இதுதான் சான்ஸ்னு சொல்லி நான் ரிலாக்ஸாக சாப்பிட்டு வந்துடலான்னு நானுமே கிளம்பிட்டேன். கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்ததுனாட்டி ரொம்ப நேரம் இருக்கலைங்க, சாப்பிட்ட உடனேவே கிளம்பிட்டோம். காலையில் கிட்டத்தட்ட 3 மணி போலேயே மண்டபத்துக்கு வரணும். அப்புறம் மாப்பிள்ளைக்கும் போட்டு போட்டதுக்கப்புறம் வந்து முகூர்த்தம் தாங்க. இது வரைக்கும் எதுவும் நினைக்காம எல்லாம் ரிலாக்ஸாக ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. பட் அந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்கும் பொண்ணுக்கு. முகூர்த்த டைமும் வந்துருச்சுங்க. முகூர்த்தமும் சூப்பராக நடந்து முடிஞ்சிருச்சுங்க. முகூர்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கைகோர்வை தான் வந்து நடக்க போகுது. எப்படி அனசீர் வந்து மாப்பிள்ளையோட அக்காவோ, தங்கச்சியோ கூட இருந்து பண்ணுவாங்களோ, இது வந்து பொண்ணோட அண்ணனோ, தம்பியோ வந்து கைகோர்வைக்கு மாப்பிள்ளை கூட இருக்கணும். அப்புறம் மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவுக்கு, பொண்ணோட அப்பா அம்மாவுக்குலாம் பாத பூஜை பண்ணுறது, அது மாதிரி நான் 1 மணி நேரம் போல் இது மாதிரி சின்ன சின்ன சீர்லாம் இருக்குங்க. ஊர் பார்த்திங்கன்னா சென்னிமலை முருகர் இருக்கிறதுனால இந்த சைடு எந்த மேரேஜ் ஆனாலுமே அந்த அன்னைக்கு வந்து அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்கு போன உடனே நேரு வந்து மலைக்கு போய் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. அதை வந்து மிஸ் பண்ணவே மாட்டாங்க. இது எல்லா பக்கமும் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் இந்த சைடு வந்து எப்போவுமே வந்து கல்யாணம் முடிஞ்சோடனே மலைக்கு போயிட்டு வந்துடுவாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்களாம் துணைக்கு இருந்தாலும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றுனாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து பொண்ணு கூட துணைக்கு இருப்பாங்க. நான் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு நீ வீட்டுக்கு போய் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லி நாங்களுமே கிளம்பிட்டோம். நேரமே எந்திரிக்கும்போது ரொம்ப பசியாயிருதுங்க. சரி சாப்பிட்டு போயிடலாமேன்னு சொல்லி சாப்பிட்டு தான் கிளம்புனோம். ஃபோன் பண்ணி கேட்டப்போ பார்த்தீங்கன்னா, பாப்பா எந்திரிக்கலன்னு சொன்னாங்க. ஸோ மொல்லமாக சாப்பிட்டு போய் தான் கூட்டிகிட்டு வந்தோம். இன்னுமே பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து வெளியும் பொண்ணு எடுக்கிறது, அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது இதெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் அந்த அன்னைக்கு எங்கள் பங்காளி வீட்லேயே ஒரு திரட்டி அப்படின்றதுனால நானும் அவங்களும் அங்கே போயிட்டோம். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் கேப்சர் பண்ணவே இல்லை வீடியோஸ்லாம். பாப்பாவையும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேங்க. கரெக்டாக அப்போ தான் வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் வெளியே வந்து சூரியனை கும்பிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. வீடியோ பார்த்த எல்லாருமே பொண்ணு மாப்பிளைக்கு ஒரு விஷ் பண்ணிடுங்க. நானும் சொல்லிடுறேன். ஹாப்பி மேரிட் லைஃப் சுபா அண்ட் அண்ணா. வீடியோவில் பார்க்கலாங்க. அண்டில் தென் பை ஃப்ரம் இந்து கௌதம்.